ஒரு சீட் தான் தர முடியும். தெலங்கானாவில் இடதுசாரிகளுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. தெலங்கானா மாநிலத்தில் இடதுசாரி கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் மட்டுமே தர முடியும் என ஆளும் PRS கட்சி அறிவித்துள்ளதால் கம்யூனிஸ்டுகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த கட்சிகளால் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. இதனிடையே கடந்த சில ஆண்டுகளாக காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தெலங்கானா மாநில தேர்தலையொட்டி ஆளும் PRS கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை இடதுசாரி தலைவர்கள் தொடங்கியுள்ளனர். அப்போது இரு கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு சட்டப்பேரவை மற்றும் ஒரு சட்ட மேலவை என 2 சீட்கள் மட்டுமே வழங்க முடியும் என PRS கட்சி திட்டவட்டமாக கூறியுள்ளது. அதிகபட்சமாக கூடுதலாக ஒரு சட்ட மேலவை என மொத்தம் 3 சீட்கள் வழங்கலாம் என கூறியுள்ளது. இது கம்யூனிஸ்ட் தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அவர்கள் தரப்பில் அதிகபட்சமாக ஒரு சட்டப்பேரவை மற்றும் 2 சட்ட மேலவை என 2 கட்சிகளுக்கும் சமமாக மொத்தம் 6 சீட்கள் கேட்கப்பட்டுள்ளன. இதற்கும் PRS சம்மதிக்காததால் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த இடதுசாரிகள் கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பது அக்கட்சியின் உண்மை தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.